عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما لأتمم مكارم الأخلاق. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோவானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரபீஉல் அவ்வல் என்கின்ற முதல் வசந்தமான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது வார கால இறுதியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகில் மனிதர்களுக்கெல்லாம் சிறந்த முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்து உம்மத்தார்களாகிய நம்மீது மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியங்களை அல்லாஹு தஆலா செய்து காட்டியிருக்கின்றான். நம்மையும் அல்லாஹு தஆலா மற்ற நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சமூகத்தினர்களை விட மிகவும் உயர்ந்த சமுதாயமாக அல்லாஹு தஆலா நம்மையும் ஆக்கி அருள் புரிந்து இருக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் நமக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகில் மனிதர்களோடு பழகும் போதும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் சரி, மற்ற எல்லா நடைமுறைகளிலும் சரி, ஒரு முன்மாதிரியான அழகை இந்த உலகில் வாழ்வியலில் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய நடைமுறையை காண்பித்து தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதரை பார்க்கும்போது நாம் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மனிதரிடத்தில் பேசுகிற போது நாம் எப்படி பேச வேண்டும், ஒரு மனிதரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது நமக்கு சிரிப்பு வந்தால் அந்த சிரிப்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு மனிதரினுடைய துக்கமான விஷயங்களை நாம் கேட்கிற போது நமக்கு அழுகை வந்தால் அந்த அழுகை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கை காட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த கை காட்டி சொல்கிற போது அந்த விஷயம் எப்படி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு அணுகுமுறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக எல்லோருக்கும் மென்மையாக நடக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா உடைய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னல்லாஹ ரஃபீகுன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மென்மையாளனாக இருக்கிறான். யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் விரும்புவது என்னவென்றால் மென்மையைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். மென்மைக்கு தான் பரக்கத்து உண்டு, மென்மைக்கு தான் எல்லா வகையான நலவுகளும் உண்டு. மென்மையான விஷயத்தை காட்டுகிற போதுதான் எல்லா விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மென்மையாகவே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்த அந்த ரஹ்மத்தின் மூலமாக உங்களை இந்த மக்களுக்கு நாம் மென்மையாகவே உங்களை நாம் படைத்திருக்கின்றோம், படைத்து அனுப்பி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு அதோடு அல்லாஹ் நிறுத்தி விடாமல் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, இதே ஒரு சமயம் உங்களை கடுகடுத்த உள்ளம் கொண்டவராக, கடுகடுத்த முகம் கொண்டவராக, எப்போது யாரை பார்த்தாலும் கோபமான ஒரு பார்வையோடு பார்க்கக்கூடியவராக உங்களை நாம் ஆக்கியிருந்தால் லன் ஃபது மின் ஹவுலிக், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நீங்கள் எந்த இடத்தில் வருவீர்களோ அந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது உங்களை சுற்றி இந்த மக்கள் எல்லாம் ஈ மொய்த்தது போல் இருப்பதற்குரிய காரணம் உங்களை நாம் மென்மையாகவே ஆக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் தங்களுடைய வாழ்வியலின் மூலமாக காண்பித்து தந்த அந்த ஒரு குணத்தை அற்புதமாக இந்த வசனத்தில் நமக்கு கூறி காட்டுகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் சொல்லி காட்டினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்து அரபியர்கள் எல்லாம் அரக்க குணம் உடையவர்களாக, இறுகிய மனம் கொண்டவர்களாக, கடுகடுப்பான முகம் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்ததால் அவர்களுடைய பழக்கமே அப்படித்தான் இருந்தது. அவர்களை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பார்வை மூலமாக, தங்களுடைய நடத்தை மூலமாக, தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக, தங்களுடைய எண்ணங்களின் மூலமாக, தங்களுடைய உள்ளத்தின் மூலமாக அப்படியே மென்மையாக அவர்களை ஆக்கி காட்டினார்கள். அதனால்தான் ஒரு தடவை ஒரு சஹாபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் சஹாபாக்களிலேயே மிகவும் சிவப்பு நிறம் உடையவனாக, செக்கச்செவேண்டு உள்ளவனாக நான் இருந்தேன். என்னுடைய முகம் பார்த்தால் அப்படி ஒரு செக்கச்செவேண்டு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் கொண்டவனாக நான் இருப்பேன். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்ததுமே என்னுடைய உள்ளத்திற்கு சந்தோஷம் தருவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், அபுல் வர்த் வாருங்கள், சிவப்பு நிறத்தின் தந்தையே வாருங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தை நான் கேட்டதுமே என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னால் இருந்த எல்லா கஷ்டங்களும் எல்லா சிரமங்களும் போய்விட்டு என்னுடைய உள்ளத்தில் அப்படியே என்னுடைய உள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியை நான் உணர்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக என்னுடைய நடைமுறையையே மாற்றி காட்டினார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபுல் வர்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டி விட்டு சொன்னார்கள், அன்றிலிருந்து என்னுடைய வஃபாத் வரைக்கும் என்னை அழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அபுல் வர்த் என்றுதான் என்னை அழைத்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபுல் வர்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பெயரை, தங்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அந்த பெயர் அவர்கள் சொல்லித் தராமல் அபுல் வர்த் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட பெயராக சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தங்களுடைய பெயராகவே அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நபர்கள் எது மாதிரியான ஒரு சிரமங்களை
அவர்கள் மனதில் கொண்டு வந்திருந்தாலும் இந்த சிரமங்களை எல்லாம் அகற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி விடுவார்கள். அதனால்தான் அறிவினுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நானும் என்னுடைய சாலிஹான மனைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் எப்போதுமே சந்தோஷம் மிக்கவர்களாக, மகிழ்ச்சி உடையவர்களாக வீட்டிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்த ஒரு சில விஷயம் எனக்கு மனதில் ஒரு சிரமத்தை தந்தது. உடனே அதன்படி உள்ள அந்த கோபம் என்னுடைய உள்ளத்தில் தென்பட்டதால் அந்த கோபத்தை அவர்களிடத்தில் நான் காட்டி விடாமல் பள்ளிவாசலிற்கு நான் சென்று பள்ளிவாசலுடைய தரையில், மண் தரையில் அப்படியே நான் படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றேன். கொஞ்ச நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வந்து எழுப்பினார்கள். என்னை வந்து எழுப்புகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய நிலைமையை பார்த்ததுமே அவர்களுக்கு புரிந்து விட்டது. ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு துக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததால் தான் இந்த மண் தரையில் அவர் படுத்து அந்த மண் அப்படியே அவருடைய முதுகில் ஒட்டக்கூடிய அளவில் இவர் படுத்திருக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோற்றத்தினுடைய அந்த நிலைமையை பார்த்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை எழுப்புகிற போது எப்படி எழுப்பினார்கள் என்று தெரியுமா? அபுத்துராப் எழுந்திருங்கள், அபுத்துராப் எழுந்திருங்கள். நான் எழுந்திருக்கின்ற போதே அந்த கஷ்டங்களை மறந்து நான் சிரித்த முகத்தோடையே எழுந்திருக்கின்ற அமைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணின் தந்தையே என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். நான் எழுந்திருத்ததுமே சிரித்து விட்டேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டித்தான் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. முழுமையான சந்தோஷம், முழுமையான மகிழ்ச்சி என்பது நமக்கு சொர்க்கத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகில் நமக்கு இல்லை, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அபுத்துராப் என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக அன்றிலிருந்து என்னுடைய பெயரே அபுத்துராப் என்றே மாறிவிட்டது என்கின்ற அமைப்பில் என்னுடைய பெயராகவே நான் அதை ஆக்கி கொண்டேன் என்பதாக ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு பழகுகிற போது, மனிதர்களோடு பேசுகிற போது தான் ரசூல்மார்களுக்கெல்லாம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, இமாமாக இருக்கின்றேன், எல்லோருக்கும் நான் தலைவராக இருக்கின்றேன், அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றவனாக இருக்கின்றேன் என்கின்ற மமதையெல்லாம் அவருடைய உள்ளத்தில் கிடையாது. மக்களோடு மக்களாக பழகுகின்ற போது அவர்களும் அவர்களில் ஒருவராகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் நம்முடைய ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்வியலை அழகான முறையில் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். ஒரு தடவை எல்லோரும் கூடி இருக்கின்ற அந்த சமயத்தில் வயோதிகர்களும் இருக்கிறார்கள், அதில் இளைஞர்களும் இருக்கின்றார்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், வயோதிகமான பெண்மணிகளும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது சொன்னார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த சபையில் இருந்த வயது முதிர்ந்த ஒரு கிழவி அழ ஆரம்பித்து விட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயது மூதாட்டியிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள்? இல்லை, நீங்கள் சொன்னீர்கள் வயது முதிர்ந்த கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னீர்கள். அதை நினைத்துதான் நான் வருத்தப்பட்டு நானும் வயது முதிர்ந்த கிழவியாக இருக்கிறேன், நான் சொர்க்கத்தில் நுழைய முடியாதா என்று நினைத்துதான் நான் அழுகக்கூடியவளாக இருக்கிறேன் என்பதாக அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி அவர்கள் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வயது முதிர்ந்த மூதாட்டி அவர்களே, நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்களா இல்லையா? அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக நான் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவளாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? குர்ஆனில் வருகின்றதை சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே, இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, நாம் அந்த பெண்களை முழுமையான அழகுடையவளாக நாம் ஆக்கி விடுவோம். அதுபோல சொர்க்கத்தில் நுழைகிற போது வயது முதிர்ந்த அந்த பெண்மணிகளை எல்லாம்
கன்னி பெண்களாக நாம் ஆக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹு தஆலா ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா என்று சொல்கின்றான் அல்லவா. அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லையா என்பதாக கேட்டபோது அப்போது அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி அழுகியை நிப்பாட்டி விட்டு ஆனந்த கண்ணீரோடு அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களோடு பழகுகின்ற போது கூட அழகான முறையில் அந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தோடு குர்ஆனுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினார்கள். இதைத்தான் நாம் சொல்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனுடைய வாழ்க்கையாகவே நாம் ஆக்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக, மகிழ்ச்சி மிக்கதாக, மிகவும் சந்தோஷமானதாக, செழிப்பானதாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ஆனால் நாம் இன்று ஏதோ குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக ஆக்கி கொண்டு குர்ஆனை ஓதுவதையே ஒரு சடங்குக்காக வேண்டி ஓதுவதாகவே நாம் ஆக்கிக் கொள்கிறோம். அப்படி நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதை விளங்கி அமல் செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையை முழுமையான அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக, திருப்திகரமானதாக ஆகிவிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இனியாவது நம்முடைய குர்ஆனை நாம் ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதை விளங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையாகவே ஆக்கி காட்ட வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தின் மூலமாக இந்த உலகிற்கு உணர்த்தி காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நபர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொல்லி வந்தாலும் அந்த விஷயத்தை உடனடியாக அதை சரி செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எப்போதுமே தங்களுடைய முகத்தை முகமலர்ச்சி உடையவர்களாக ஆக்கி இருந்தார்கள். அதனால்தான் எல்லா சஹாபாக்களும் கடுகடுத்த முகமுடையவர்களாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகள் வந்து அமர்கிற போது அவர்களும் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட முகமலர்ச்சி இல்லாதவர்களாக நான் பார்த்ததே கிடையாது. எப்போது பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகம் உடையவர்களாக, முகமலர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். அந்த முகமலர்ச்சியை பார்த்ததுமே என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சிரமங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த உலகத்தில் அத்தனையும் தீர்ந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமலர்ச்சியான அந்த முகத்தை பார்த்ததும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எங்களிடத்தில் பேசினாலும் எந்த ஒரு வார்த்தையும் திட்டக்கூடிய வார்த்தையாகவோ அல்லது சபிக்கக்கூடிய வார்த்தையாகவோ அல்லது எங்களுடைய மனம் புண்படக்கூடிய வார்த்தையாகவோ எதுவுமே இருக்காது. எங்களுடைய உள்ளத்தை அப்படி பண்படுத்தக்கூடியதாக, எங்களுடைய உள்ளத்தை அப்படி மென்மையாக்கக்கூடியதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையே அமைந்திருக்கும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமான ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரையின் மீது சவாரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம், ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் அந்த குதிரையின் மீது நான் எழுந்திருத்து அமர்கிற போது, அந்த குதிரையின் மீது நான் எழுந்திருத்து அமர்கிற போது அந்த குதிரையின் மீது நான் உட்காருவதற்கு என்னால் முடியவில்லை. ஒன்று இந்த பக்கம் சாய்ந்து விடுகிறேன், அல்லது அந்த பக்கம் சாய்ந்து விடுகிறேன், அல்லது அப்படியாக நான் மல்லார்ந்து படுத்து விடுகிறேன். இப்படியாக என்னுடைய நிலைமை இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்கிறதா அல்லது என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தாலும் குதிரைகள் அமர்கிற போது ஒரு நிலையாக நான் அமருவதில்லை, ஒரு தடுமாற்றத்தோடு தான் அமரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொன்னபோது அந்த ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் நெஞ்சை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வலது கரத்தை அப்படியே அடித்தார்கள். நெஞ்சில் அடித்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸப்பித்ஹு அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா என்ற ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த துஆவினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இவருக்கு இவருடைய உள்ளத்தையும்
இவருடைய உடல் உறுப்புகள், இவருடைய உடல் அனைத்தையும் யா அல்லாஹ் இந்த பூமியில் நீ நிலைத்திருக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. இவரை நேர்வழி காட்டக்கூடியவராக, இவரின் மூலம் நேர்வழி பெற்றவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு மனம் கொண்ட மனிதராக இவரை நீ ஆக்கி விடுவாயாக என்ற ஒரு துஆவை அல்லாஹும்ம சப்பித்துஹு அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா என்கின்ற ஒரு துஆவை என்னுடைய நெஞ்சில் அடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றிலிருந்து என்னுடைய உள்ளம் மிகவும் பண்படுத்தப்பட்டதாக, மிகவும் மென்மையானதாக ஆகிவிட்டது. எப்போது நான் குதிரையில் உட்கார்ந்தாலும் அப்படியே மின்னலை போல் சவாரி செய்யக்கூடியவனாக நான் ஆகிவிட்டேன். எப்போது மக்களிடத்தில் நான் பேசினாலும் மென்மையாக பேசக்கூடியவனாக நான் ஆகிவிட்டேன். எப்போது ஒரு மனிதரிடத்தில் முசாஃபஹா செய்தாலும் அந்த முசாஃபஹா செய்யும் போது அந்த கையை முழுமையாக கொடுத்தவனாக நான் இருந்தேனே தவிர, எந்த நேரத்திலும் ஒரு மனிதர் என்னிடத்தில் வந்து முசாஃபஹா செய்யும் போது அந்த கையை இழுத்து பிடித்தவனாக நான் இருக்கவே இல்லை என்பதாக ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செயலின் மூலமாக, தன்னுடைய முகத்தின் மூலமாக, தன்னுடைய நடத்தையின் மூலமாக ஒரு மனிதரை திருத்தி வாழக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. இதைத்தான் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய, படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்தது போல குர்ஆனுடைய வாழ்க்கையாகவே ஆகிவிட்டால், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குட்பட்டதாக, அல்லாஹ் வேறொன்றுமாக அது இருக்காது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதனுடைய முகத்தோற்றத்தை வைத்தோ, எந்த ஒரு மனிதனுடைய அவருடைய ஆடை அலங்காரத்தை வைத்தோ யாரையும் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, எல்லோரையும் நல்ல மனிதர்களாக நினைக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதனால் தான் ஸுஹைர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் நீக்ரோ இனத்தவனாக இருந்தேன். என்னுடைய முகத்தை எப்போது யார் பார்த்தாலும், என்னுடைய முகத்தை எப்போது யார் பார்த்தாலும் ரொம்பவும் கடுகடுத்த முகம் கொண்டவனாக நான் இருப்பேன். என்னுடைய முகம் அப்படி ரொம்பவும் கருப்பானதாக இருக்கும். ரொம்பவும் கருப்பானதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் யார் பார்த்தாலும் ரொம்பவும் விகாரமான தோற்றமுடையவனாக நான் இருப்பேன். அதனால் யாருமே என்னுடைய பக்கத்தில் வரமாட்டார்கள், யாருமே என்னுடைய பக்கத்தில் வருவதற்கு விரும்பவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கடை வீதியில் நான் இருக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்புறமாக வந்து என்னுடைய முதுகோடு அவர்களுடைய நெஞ்சை அனைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தெரியாதவாறு பிடித்தவாறு, இந்த அடிமையை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு நபி அவர்களுடைய நெஞ்சோடு என்னுடைய முதுகை அப்படியே அணைத்தவனாகவே இறுக்கி பிடித்தவனாகவே நான் இருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த அடிமையை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டும்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னை போய் யார் வாங்க போகிறார்கள்? நான் ஒரு தீனாருக்கு கூட, ஒரு திர்ஹத்துக்கு கூட ஆகாத ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். என்னுடைய முகத்தை பார்த்தாலே எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருக்காது, வெறுப்புடையதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற என்னை யார் போய் விலைக்கு வாங்குவார்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முகத்திற்கு முன்பாக வந்து சொல்லி காட்டினார்கள், ஸுஹைர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களுடைய இடத்தில் நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் உயர்ந்த மனிதராக இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் வந்துவிட்டது. ஈமான் வந்துவிட்டதால் நீங்கள் சிறந்த மனிதராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் மற்ற மக்களிடம் நீங்கள் சிறந்தவராக இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். விலை மதிக்க முடியாத மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு விலையும் நிர்ணயிக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக ஸுஹைர்
ஸுஹைர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஒரு செயல் என்னுடைய உள்ளத்தை பண்படுத்தி விட்டது, என்னுடைய முகத்தை அழகாக்கி விட்டது, என்னுடைய முகத்தை லட்சமம் உடையதாக அது ஆக்கிவிட்டது என்பதாக ஸுஹைர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் அன்றைக்கே நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் துன்யாவை பற்றி பேசக்கூடியவர்களாக ஒன்று கூடி அமர்ந்தாலும் எங்களோடு ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து துன்யாவினுடைய விஷயத்தை பற்றி பேசுவார்கள். ஆகிரத்தினுடைய விஷயத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தால் எங்களோடு அமர்ந்து எங்களில் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்தினுடைய விஷயத்தை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது போன்ற எங்களுடைய துக்கம், எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் எங்களில் ஒருவராகவே ஆகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததால் நபி அவர்களுடைய குணம் அப்படியே எங்களிடத்தில் மிளிரக்கூடியவர்களாக இருந்தது. எங்களுடைய தோழர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்துணை குணங்களில் ஏதாவது ஒரு குணம் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அவரிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட சஹாபாக்களாக எங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாகவே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதை மென்மையாகவே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மென்மையான குணத்தோடு நாம் வாழ்கிற போதுதான் எல்லா விதமான நலவுகளும் நம்மிடத்தில் வந்து இருக்கும், எல்லா விதமான பரக்காத்தும் கைராத்தும் நம்மிடத்தில் குடிகொண்டு இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதுபோல வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்களோ இப்படியெல்லாம் நாமும் உதவி தேடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.